நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு பக்தியா வாழ்ந்து வந்த ஆண்டாள் அவங்க ஆசைப்பட்ட திருமாலையை கணவரா அடைய மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்தாங்க, எப்படி விஷ்ணுவை கணவரா அடைஞ்சாங்கன்னு ஆண்டாளுடைய முழு வாழ்க்கை வரலாற்றை ஒரே வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லி இருக்காரு. ஏன் அப்படி சொல்லி இருக்காருன்னு பார்த்தா, திரேதா யுகத்தில் சீதாதேவியும், துவாபர யுகத்தில் ராதையும், கோபியர்களும் ருக்மணியும் கண்ணனை திருமணம் செய்துக்கணும்னு காத்தியாயினி தேவியை வழிபட்டாங்களாம். மார்கழி மாதத்துல விரதம் இருந்து மானிட பிறப்பெடுத்து பூமியில் அவதரித்து அந்த கடவுளையே திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டு திருமாலோட ஒன்றா கலந்த ஆண்டாள் பற்றி பார்க்கலாம். வைணவ சமயத்தோட முதன்மை கடவுளான விஷ்ணுவை போற்றி தமிழில் பல பாடல்கள் எழுதி தமிழ்நாட்டில் வைணவ சமயத்தை மக்களுக்கு உணர்த்தவங்களத்தான் ஆழ்வார்கள்னு சொல்வாங்க. 12 ஆழ்வார்களில் ஒருவர் தான் விஷ்ணு சித்தர் என்னும் ஒரு ஆழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவரோட நந்தவனத்தில் தான் துளசி செடிக்கு அடியில் இருந்துதான் ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. பெரிய ஆழ்வாருக்கு குழந்தை இல்லாததுனால அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி கோதைன்னு பெயர் வச்சிருக்காரு. கோதைனா பூமாதேவியோட குழந்தைன்னு அர்த்தம். சின்ன வயசுல இருந்தே கோதைக்கு வைணவ சமயம், தமிழ் மொழி, கண்ணனோட லீலைகள், திருமால் பதிகம் இது எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கிறாரே பெரியாழ்வார். அதை கேட்கிற கோதைக்கு கண்ணன் மீது காதல் வந்து அவரையே திருமணம் செய்துக்கணும்னு கண்ணனையே கணவரா நினைத்து வாழ்ந்து வராங்க. பெரியாழ்வார் அந்த கோவில்ல மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்காரு. அவருக்கு அந்த கோவிலுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போகிற உரிமை இருந்திருக்கு. அவர் கூட ஆண்டாலும் கோவில் கர்ப்பகரகம் வரை போயிருக்காங்க. நந்தவனத்துல இருந்து பூக்கள் பறிச்சு மாலை கட்டி எடுத்துட்டு போவது பெரியாழ்வார் வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கண்ணனுக்கு பொருத்தமா இருக்குமா என்பதை பார்ப்பதற்காகவும் இவங்களோட வாசம் கடவுள் மேல படணும் என்பதற்காகவும் பெருமாளுக்கு கட்டி வைத்திருந்த மாலையை எடுத்து இவங்க மேல போட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்போ மாயக்கண்ணன் அந்த கண்ணாடியை தோன்றி சிரிப்பாராம். இப்படி ஒவ்வொரு நாளும் மாலை போட்டு பார்த்துட்டு பெரியாழ்வார் பார்ப்பதற்கு முன்னாடி திரும்ப வச்சிடுவாங்களாம். அந்த மாலையை அவர் எடுத்துட்டு போய் விஷ்ணுக்கு போட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆண்டாள் அவங்க மேல மாலை போட்டு அழகு பார்க்கிறத பெரியாழ்வார் பார்த்துட்டு ஆண்டாளை திட்டிட்டு அந்த மாலையை போடாம புதுசா இன்னொரு மாலையை கட்டி போட்டு இருக்காரு பெருமாளுக்கு. அன்னைக்கு இரவு பெரியாழ்வாரோட கனவுல வந்த திருமால், எனக்கு கோதை சூடிய மாலை தான் வேணும், அதுதான் போடணும், வேறு மாலையை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் ஆண்டாள சூடி கொடுத்த சுடர் மாலைன்னு சொல்லியிருக்காங்க. பெரியாழ்வாரும் அதுக்கப்புறம் கோதை போட்டு அழகு பார்த்த மாலையை பெருமாளுக்கு போட்டு இருக்காரு. விஷ்ணு பகவான் மீது பக்தியிலும் காதலிலும் 2 மிகப்பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆண்டாள். திருப்பாவை, நாச்சியார் திருமொழின்னு இப்பவும் மார்கழி மாதத்துல விஷ்ணுவோட கோவில்களை ஆண்டாள் திருப்பாவை தான் இசைக்கப்படுது. இந்த திருப்பாவையில மொத்தம் 30 பாடல்கள் இருக்குமா. அப்படி என்னதான் சொல்லி இருக்காங்கன்னு திருப்பாவையில பார்த்தா, மார்கழி மாதத்துல எப்படி விரதம் இருக்கணும், எப்படி இறைவனை வழிபடணும், ஒரு சாதாரண பெண் எப்படி கடவுள் கூட வாழ்றது, கடவுள் மீது காதல் கொண்டு அவரையே கணவரா அடையணும்னு ஆண்டாள் எப்படி கண்ணன் மீது காதல் கொண்டாங்க, அவங்களோட வாழ்நாள் லட்சியமா கண்ணனை மணப்பது எப்படின்னு அந்த புத்தகத்தில் பாட்டா எழுதியிருக்காங்க. அதில் வர முதல் பாடல் தான் மார்கழி திங்கள் பாடல். மார்கழி மாதம் முழுவதும் கோபியர்கள் கண்ணனை கணவரை அடைய காத்தியாயினி தேவியை வழிபட்ட மாதிரி கண்ணனை நினைத்து விரதம் இருக்க சொல்லி இவங்களோட தோழிகளையும் சேர்த்துக்கிட்டு அதிகாலையில நீராடி வண்ணக்கோலம் போட்டு வைகுண்ட பெருமாளை அடைய திருப்பாவை சொல்லி இருக்காங்க. கோதை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாம். கேரளா ஸ்டைல கொண்ட போடுறதும் எப்பவும் கையில கிளி வச்சுப்பாங்களாம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ரொம்ப கேர் பண்ணிப்பாங்களாம். இவங்கள பார்த்து இவங்களோட தோழிகளோ ஆண்டாள் என்ன பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களாம். கோதைக்கு திருமணம் வயது வந்ததும் பெரியாழ்வார் திருமணம் செய்து வைக்க பார்த்திருக்காரு. சின்ன வயசுல கோதைக்கு கண்ணனை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொன்னத எல்லோரும் விளையாட்டுத்தனமா சொல்றாங்கன்னு விட்டுட்டாங்களாம். திருமணம் வயது வந்ததும் ஆண்டாள் அதையே சொல்லி இருக்காங்க. பெரியாழ்வாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி கடவுளை திருமணம் செய்து வைக்க முடியும்னு ஒண்ணுமே புரியாம ரொம்ப கவலையா இருந்திருக்காரு. அவருடைய கனவில் வந்த பெருமாள்
கோதையை ஒரு மணப்பெண் மாதிரி அலங்கரிச்சு திருவரங்கத்துக்கு அழைத்திட்டு வர சொல்லி இருக்காரு. பெரியாழ்வாரும் அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோதையை ஒரு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி அழைத்திட்டு போயிருக்காரு. கோவிலோட கருவறைக்குள் போன ஆண்டாள் அரங்கனோட ஒன்னா கலந்துட்டாங்களாம். இந்த விஷயமெல்லாம் நடந்தது கலியுகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் தான், அதாவது 1600 வருடங்களுக்கு முன்னாடி தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஆண்டாள் பற்றி என்னெல்லாம் தெரியுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களால நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.